வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த மிதுன ராசிக்கு இந்த கிரக நிலை கோச்சாரம் எப்படி இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும், மீன ராசியில ராகு பகவானும் சுக்கிரனும் சூரியனும், மேச ராசியில குரு பகவானும் புதன் இருக்குங்க. இந்த ஏப்ரல் ஒரு 13ஆம் தேதிக்கு மேல இந்த மேச ராசியில இருக்கிற புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சு மீன ராசிக்கு மாறுறாரு. அப்படி மீன ராசிக்கு மாறும்போது என்ன மாற்றங்கள் வரும் என்று கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் புதன், உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு தொழிற்ஸ்தானத்துல மாறும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும்? அது மட்டும் இல்லாம இப்ப 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல கும்ப ராசியில பாத்தீங்கன்னா சனியோட செவ்வாய் சேர்க்கை. அப்படி சனியோட செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது அவரும் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்கு வரப்போறாரு. இது இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளோட கோச்சாரம். இப்ப உங்க ராசிநாதன் புதன். எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க ஒரு ஞானத்தின் உச்சம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், புதுசு புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க. எப்பவுமே ஒரு தெளிவான முடிவு, எப்பவுமே யோசனைகள், எப்பவுமே ஒரு திங்கிங் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 மாசம் பாத்தீங்கன்னா தடுமாற்றம், யோசனைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க. மனக்கவலைகள் கொடுத்துருக்கும், தேவையில்லாத விரயங்கள் எதுவுமே பண்ணியிருக்கும். எதை நம்பலாம், எது நம்பக்கூடாது, யாரை நம்புறது அப்படின்னு ஒரு யோசனைகளே உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த மாதத்துல கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அருமையான லாபம். ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது அதனோட பலன் கிடைக்கும். எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம தேடி போகும்போது அது ஒரு விஷயம் பண்ணும்போது அதனால நமக்கு பலன் கிடைக்கணும். அப்படி அந்த பலன் கிடைச்சாதான் நம்ம பண்ண விஷயங்களுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு. இப்ப உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல குருவோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல லாப கிரகங்கள் கண்டிப்பா கொடுக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா விரையாதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரங்கிறது உச்ச கிரகமா இருக்கு. அப்படி உச்ச கிரகமா இருக்கும் போது உங்களுக்கு சுபவிரயங்கள் கண்டிப்பா நடக்கும். சுபவிரயங்களை எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தாதான் அந்த வீடு பாத்தீங்கன்னா கலகலன்னு இருக்கு, நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குதுங்கிற எண்ணம் வரும். இப்ப வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் என்னதுங்க? ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில், குழந்தை பாக்கியம், வண்டி வாகனங்கள், இது எல்லாமே நல்ல காரியங்கள். இந்த நல்ல காரியங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ஏப்ரல் மாதத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்க ஏதாவது சுப விரயங்கள் நீங்க பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, திருமணம் பண்றது, இது எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சீங்கன்னா அது தடங்கலாகும். கைக்கு என்னது வாய்க்கு எட்டாத ஒரு சூழ்நிலையில் உருவாகும். இவ்வளவு தூரம் நம்ம ட்ரை பண்ணமே, கடைசி டயத்துல நமக்கு மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறது எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல வக்கரம் அடையும் போது கண்டிப்பா சுக்கிரனோட உங்க 12க்கு அதிபதி சுக்கிரனோட சேரும் பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது லாபம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மெயினா ஒரு தொழில் நல்லபடியா இருந்து அது நமக்கு லாபங்கள் வந்தாதான் நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாமே உயரும். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப தொழிற்ஸ்தானங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பாத்தீங்கன்னா உச்சமிட்டு இருக்காரு. அதோட செவ்வாயும் சேரும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா தொழில்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். வண்டி வாகனங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இதுல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப லாபஸ்தானத்துல பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவான் இருக்குங்க. அப்படி சூரிய பகவான் இருக்கும்போது தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறவங்க,
அரசாங்க உத்தியோகம், பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஒரு அரசியல் பிரமுகர்களா இருக்கட்டுங்க. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கலை சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கும், கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறவங்களுக்கும், ஆக்டர் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது கன்னி ராசியில கேது பகவான் இருக்கு. அந்த கன்னி ராசியில கேது பகவான் இருக்கும்போது உங்களுடைய அம்மாக்கு, அதாவது தாய்மார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கலாம். அந்த உடல் உபாதைகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசால்ட்டா இல்லாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க கரெக்டா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தாராளமா நீங்க வண்டி வாங்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா திருமண பேச்சு எடுத்தாவே திருமணமா எனக்கு வேண்டாம், திருமணம் பேச்சு எடுத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இப்ப இந்த பீரியட்ல நீங்க அந்த திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா அட்லீஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாவது நடக்கக்கூடிய ஒரு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கூட இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும். அதனால திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டாம். தாராளமா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாபஸ்தானத்துல பார்க்கும்போது குரு பகவான் இருக்காரு. அப்படி குரு பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல அமைஞ்சு தொழிலும் உங்களுக்கு சூப்பரா அமையும். என்னன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது குருங்கிறத இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது பண்ணும். இப்ப உங்களுக்கு வந்து மேச ராசியில குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அது இல்லாம தொழிற்ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சூரியனும் 10ஆம் இடத்துல இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள், செல்வாக்கு நிலை கண்டிப்பா உயரும். தொட்டதெல்லாம் புண்ணாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த மாதத்துல நீங்க கண்டிப்பா ஒரு தெளிவான முடிவெடுத்து அந்த வகையில் நீங்க போங்க. கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இப்ப நம்ம என்னதான் கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு, தன்னுடைய ஜாதகம் நமக்கு யோகமா இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல யோக பலன்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த யோக பலன் எந்த காலத்துல வரும், நம்ம வந்து ஏதாவது பயன்படுத்த முடியாம போயிருச்சா, ஏன் வந்து நம்ம ஏன் பயன்படுத்த முடியல, அதாவது ஏதாவது தோஷங்கள் இருக்கா, இல்ல அந்த தோஷங்கள் சரி பண்றதுக்கு என்ன வழிகள். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க, அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டுக்குவாங்க, அந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து சரி பண்ணாம போவாங்க. அது எப்படியுமே அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜாதகத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது எப்படி சரி பண்ணணும், அந்த சரி பண்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.